ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோ அதை பார்த்தீங்கன்னா இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா T20 சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓடிஐ சீரிஸ் ஆஸ்திரேலியா 2-1 அப்படின்னு வின் பண்ணிட்டாங்க. ஓடிஐ சீரிஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக். அதை பார்த்தீங்கன்னா T20ல கம்பேக் பண்ணுறாங்களா இல்லையான்றது தான் இந்த சீரிஸோட ஒரு மோட்டிவாகவே இருந்தது. அந்த சீரிஸோட ஃபஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு. அதோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். This video is sponsored by SBI Jobs. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வரும். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அந்த ஜாபில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மேட்ச் T20 சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதோட ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஓவலில் நடந்தது. இந்த ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா சைட் பவுண்டரிஸ் ரொம்ப பெருசுங்க. எந்த டீம் பேட்டிங் எடுத்தாலும் அவங்க ஒரு 175 to 180 ரன் பார்த்தீங்கன்னா போர்டில் போஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு டைனாமிக்ஸ் கொண்ட ஒரு கிரவுண்டு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் ஓவர்ஸில் 1s and 2s யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் அதிகமாக வின் பண்ணுறதுக்கான வின்னிங் பர்சன்டேஜ் இருந்தது. சரி, இப்போ நம்ம இந்தியன் டீமோட டீம் செலெக்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்பின்னர்ஸ் ஆடி இருந்தாங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த கிரவுண்டோட டைனாமிக்ஸ் ரொம்ப பெருசு. எஸ்பெஷலி சைட் பவுண்டரிஸ் பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் ஸ்பின்னர் போடும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக விக்கெட் விழுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா 3 ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் ஆடி இருந்தாங்க. அஷித் ராணா அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா லீடிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். தென் சிவம் டுபே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்ட்ரீமராக பார்த்தீங்கன்னா டீமில் இருந்தார். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பிளேயிங் லெவலாக இருந்தது. ஆஸ்திரேலியா தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் இன்டரப்ட் மேட்சுங்க. ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. நடுவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர்ஸ்லாம் குறைச்சாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் இருந்தது. அதனால ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா நாங்கள் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 20 ஓவர்ஸ்லேருந்து 18 ஓவர்ஸாக பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே அடிக்க போய் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அண்ட் சுப்மன் கில் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணாங்க. 9.4 ஓவர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா 90+ ஸ்கோரை பார்த்தீங்கன்னா போர்டில் போஸ்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட மழை இன்டரப்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நேத்தன் எல்லிஸ் ஓவரை கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4-6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஸ்கோரை போர்டில் போஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா மழை விடாமல் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மழைனால தான் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஓவர்ஸ் குறைச்சிருந்தாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேட்ச் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நோ ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் ரெஃபரிஸ் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்லேருந்து பெருசாக டேக் அவேன்னு எடுத்துக்கிறதுக்கு இந்தியன் டீம் கிட்ட ஒன்றும் இல்லை. சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா T20ல ரீசெண்டாக ஃபார்மில் இல்லாத மாதிரி இருந்தது. பட் இந்த மேட்ச்சில் அவர் ஆடினது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹோப்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது. நம்ம கேப்டனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்னிங் ட்ராக்ஸ் அண்ட் ஸ்லோ ட்ராக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடுறதுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். பட் சூரியகுமார் யாதவ் எப்படிப்பட்ட பிளேயர்னு பார்த்தீங்கன்னா பிச்சில் நல்லா பவுன்ஸ் இருக்குது, நல்ல ஒரு ஸ்கிட்டியாகி பேட்டுக்கு வருது அப்படின்னா மனுஷன் வேறு லெவலாக ப்ளே பண்ணுவாப்புல. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நல்லா ஆடிட்டு இருந்தார். சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா ஓடிஐ சீரிஸில் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப். பட் இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு 30+ அடிச்சிருந்தார். தென் நோ ரிசல்ட்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 4 மேட்ச் இருக்குது. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் இந்த மேட்ச்சை எந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்க? பட் மேட்ச் நோ ரிசல்ட்டில் போகிறதுக்கு உங்களோட கருத்துக்களை என்ன கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். உங்களும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you all.